الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة والملائكة وقودها الناس والحجارة وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. காடுகளிலும் மேடுகளிலும் பனிபடர்ந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பனி உயர்ந்த தேசங்களிலும் ஆளுகின்ற வம்பர்களை அடக்கி ஒடுக்கி ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனை போற்றி புகழ்ந்தவனாக ஸலாத் என்னும் கருணை சலாம் என்னும் ஈடேற்றம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையான முறையில் நேசித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம்மவர்கள் இன்னும் வெளியிலிருந்து வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள்மழை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். ஈதுல் மசாக்கின் என்று சொல்லக்கூடிய ஏழைகளின் பெருநாளான ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள்மழை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளிலும் ஒரு இறை நம்பிக்கையாளன் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்திட அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் தோதுவாக வாழ்ந்திட வேண்டும் என்ற ஒரு சிறந்த வழிகாட்டலை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கிறது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறக்கூடிய வாழ்வியல் முறை என்பது இறைவனுடைய நெருக்கத்தை அது ஏற்படுத்தி தரக்கூடியதாக, அதன் மூலமாக நாளை மறுமையிலே உயர்வான சூனத்தை பரிசாக பெறக்கூடிய அளவிற்கு இறைவனுடைய கோபத்தை விட்டு தூரமாக்கி வைக்கக்கூடிய தூரமாக ஆக வேண்டும் என்ற அடிப்படை விதியை கொண்டதாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் அமைத்திருக்கிறது நமக்கு. ஆகவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு இறை நம்பிக்கையாளன் தம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்விக்குறியாக ஆக்கக்கூடிய, இறை கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய, நரகத்தை பரிசாக பெறக்கூடிய சில செயல்பாடுகள் குறித்தும் இறைவன் குர்ஆனில் எச்சரிக்கையும் செய்கிறான். குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா லவ் கானூ யஃப்கஹூன். நபியே, நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள், நரகத்தின் நெருப்பு கொடிய உஷ்ணமானது என்று கூறுங்கள். இதை கூட அவர்கள் புரிந்திருக்க வேண்டாமா, விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்று இஸ்லாம் கேட்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதன் எரிபொருள் மனிதர்களும் அவர்கள் வணங்கியிருக்கக்கூடிய கல்லுமையாகும். அதிலே கடுமையான பலசாலியான வானவர்கள்
காவலுக்காக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை ஏவி எதிலும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹுடைய கட்டளை என்ன ஏவப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் செய்து வருவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையின் மூலமாக எச்சரிக்கையும் செய்கிறான். அடுத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய எந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கூறாமல் இருந்ததில்லை. அதே சமயத்தில் அல்லாஹ்வின் நெருக்கத்தை விட்டு உங்களை தூரமாக்கும் எந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு தடுக்காமல் உங்களை விட்டதும் இல்லை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உலக நெருப்பு இருக்கிறதே, நரகத்தினுடைய நெருப்பு இருக்குல்ல, நெருப்புடைய பாகத்திலிருந்து ஒரு பாகம் தான் இந்த உலகத்தினுடைய பாகம் நெருப்பு. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த ஒரு நெருப்பே போதுமானதே அப்படின்னு சொல்லும் பொழுது, உலக நெருப்பை விட நரக நெருப்பு 69 பாகங்கள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றினுடைய ஒவ்வொரு பாகமும் உலக நெருப்பின் வெப்பத்திற்கு சமமானதாக இருக்கிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே அப்ப நரக நெருப்பை விட்டு ஒவ்வொரு அடியார்களும் அஞ்சுவதும், நரக நெருப்பை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவதும், அந்த நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல்களை விட்டு ஒவ்வொரு அடியார்கள் தவிர்த்து கொள்வதும் அவசியம் என்பதையும் இந்த வார ஜும்ஆவுடைய உரை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அந்த வகையில் கொடிய நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய 5 தீய காரியங்களை இனம் கண்டு அவைகளை விட்டு ஒரு மனிதன் தவிர்த்து கொள்வது அவசியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 வகையினர் நரகவாசிகள் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? அவர்கள் செய்யக்கூடிய பெரிய காரியம்லாம் இல்லை, சின்ன சின்ன செயல், அடியான் செய்யக்கூடிய சிறிய சிறிய காரியம் தான் அவனை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நரகவாசிகள் 5 தீய குணங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவன் நரகவாசி. அதிலே முதலாம் மனிதன் யார் என்றால் அறிவில்லாத பலகீனமான ஒரு மனிதன். அவனால அவனுடைய குடும்பத்துக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஊதாரியான வெட்டியான ஒரு வேலையும் செய்யாத இருக்கக்கூடிய ஊதாரிகள். நீங்க நிறைய பேர் அப்படிதான். எப்படின்னு சொன்னா, ஒரு வேலையும் செய்யறதில்ல. அதாவது ஒண்ணு பரம்பரையா ஏதாவது சொத்துகள் கொஞ்சம் கிடக்கும், அதை வச்சு ஓட்டுறது, இல்லையா எங்கேயாவது 5-10க்கு கையேந்திக்கிட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சில ஊதாரிகள் இன்னைக்கு என்ன அல்லாஹ் உலகத்துல வச்சுட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? தான் வேலையை ஒழுங்கா செய்யறது இல்ல, சமுதாயத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறது இல்ல, அடுத்தவனை பத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அடுத்தவனுடைய குறைகளை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு நரகவாசியாவே ஆயிடுறது. அதுக்கப்புறம் நம்ம தொழுதா என்ன, தொழுனா என்ன யோசிச்சு பாருங்க. சமுதாயத்துக்கு ஒண்ணு பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா, குடும்பத்துக்கு பிரயோஜனம் இருக்கணும், ரெண்டுக்குமே இல்ல. இரண்டுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்தால் என்ன, வாழலனா என்ன? செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன பெரிய விஷயம் இல்ல, சின்ன சின்ன விஷயம். அடுத்தவனை நோண்டுறது, அடுத்தவனை குறை சொல்றது, இத மாதிரியான மனிதன் இவன் நரகவாசி. இது குறித்து இந்த ஹதீஸ் குறித்து குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு பலகீனமான இந்த மனிதர்கள் தங்களுடைய உலக வாழ்வுக்காக வேண்டியோ இது சிறக்கணும், இந்த உலக வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படணும்னு நினைக்க மாட்டாங்க. ரெண்டாவது என்ன, மார்க்கம் குறித்து அந்த அறிவு இருக்குமான்னு சொன்னா அதுவும் அவங்கள்ட்ட இருக்காது. சரி, உலகத்துக்காகவும் உலகத்தினுடைய வாழ்க்கை சம்பாதிப்பதற்காகவும் எந்த பொழப்பும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சரி, மார்க்கத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், அதுவும் இருக்காது. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கால்நடையை போன்றவர்கள். தங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான நலவுகளையும் இவர்கள் பெற மாட்டார்கள்.
எந்த விதமான நன்மைகளையும் இவர்கள் பெறமாட்டார்கள். இவர்களுக்கு மனோ இச்சைப்படி நடக்கக்கூடியவர்கள், இவர்கள் நரகவாசிகளாக இருக்கிறார்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை சுட்டிக்காட்டி குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் உலக வாழ்க்கை எனக்கு சீராக வேண்டும், மறுமை எனக்கு பிரயோஜனம் தர வேண்டும் என்று சொன்னால் ஊதாரியாக, வெட்டியாக, சுருக்கமாக சொன்னால் தன்னை ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்லக்கூடியவர்கள் கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் தெளிவான வழிகாட்டுது. மனோ இச்சையை தூக்கி எறியணும், நஃப்ஸ் சொல்றதை கேட்க கூடாது. என்னுடைய ரப்பு என்ன சொன்னான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வபுத்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரத வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து மறுமை வீட்டை தேடிக்கொள். அல்லாஹ் கொடுத்த இந்த உலக வாழ்க்கையை கொண்டு மறுமையினுடைய வீட்டை தேடிக்கொள். என்றாலும் இந்த உலகத்தில் உன் நசீபு என்னவோ அதுதான் உனக்கு விதித்திருக்கிறது என்பதையும் மறந்து விடாதே. குர்ஆன் சொல்லுகிறது. ஊதாரியா இருந்தா யாருக்குமே பிடிக்காது. ஊதாரியா இருக்கவும் கூடாது. ஏதாவது செய்யணும். ஒண்ணு என்னால சமுதாயத்துக்கு ஆகணும், இல்ல சமுதாயத்தில் எனக்கு நன்மை கிடைக்கணும். என்னால் அல்லாஹும் என்னுடைய செயல் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பொருந்திக்கணும். அவருடைய கோப பார்வை என் மீது வந்துடக்கூடாது. ஒரு தடவை ஜும்மா தொழுது முடிஞ்சு சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுது முடிச்சுட்டு போறாங்க. சில கூட்டம் உட்கார்ந்து பள்ளிவாசல்ல பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. நேரா வந்தாங்க. யாருப்பா நீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சும்மா உட்காந்துருக்கோம். இப்ப இங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஏன் நீங்க எல்லாம் வேலைக்கெல்லாம் போறது இல்லையா? உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க. வேலைக்கு போறது இல்லையா, எதுவும் செய்யறது இல்லையா? இல்ல நாங்க தவக்கல் ரப்பு மேல வச்சுட்டோம். எப்படி? அல்லாஹ் மேல தவக்கல் வச்சுட்டோம். அதனால எங்களுக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, போறதில்லை. இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. சாட்டையை கையில் எடுத்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ் என்ன தங்கத்தையும் வெள்ளியும் மழையாவா கொட்டுறான்ல, நீ பாடு உட்காந்துட்டு வெட்டியா உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு தவக்கல் ரப்பு மேல வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றியே, என்ன ரப்பு என்ன தங்கத்தையும் வெள்ளியும் மழையாவா அல்லாஹ் கொட்டிட்டு இருக்கான், அதை நீங்க அடைஞ்சிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? குர்ஆன்ல அல்லாஹ் சூரா ஜுமால 10வது ஆயத்துல சொல்ற அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஃபைதா குல்லியத்திஸ் ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். அப்ப இந்த வசனத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யார்கிட்ட கேட்டாங்க? இந்த ஊதாரியா பேசிட்டு விளையாடிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருந்தான் பாரு, அப்படிப்பட்டவங்களை பார்த்து கேட்டாங்க. சொன்னது மட்டும் இல்ல, இனி ஒரு நிமிஷம் நீங்க உட்கார்ந்து என் தாட்டைக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நான் பாரு அத்தனை பேர் ஓடிட்டாங்க. அருமையானவர்களே, அப்போ யோசிச்சு பார்க்கணும். சும்மா வெட்டியா காலத்தை கழிக்கிறது, ஊதாரியா இருக்கிறது, இதெல்லாம் மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்தை நாம என்ன செய்யணும்? ஒன்னு சமுதாயத்துக்கு என்னால பிரயோஜனம், என்னால சமுதாயத்துக்கு பிரயோஜனம். சமுதாயம் நமக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழி நமக்கு தெளிவான வழி. அருமையானவர்களே, அப்போ ஊதாரியா இருக்கிறத தீய குணம் என்று சொல்லுகிறது. இந்த தீய குணம் யார் இடத்துல இருக்கோ அவன் நரகவாசி என்று சொல்லுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். இரண்டாவது கூட்டம் யாருன்னு சொன்னா, நம்பிக்கை துரோகம் செய்வதிலேயே தங்களுடைய ஆசை அடங்காது. காலை மாலை சிந்திச்சுக்கிட்டே இருப்பான், யாருக்கு என்ன செய்யணும், என்ன நம்பிக்கை துரோகம் எப்படி எல்லாம் நடக்கலாம், இவனை வழிகெடுக்கணும்னா ஒருத்தன் நாசமா போனா என்ன வழி பண்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரிடத்துல 4 குணங்கள் இருக்கோ, யாரிடத்துல 4 குணங்கள் இருக்கின்றதோ அவன் நரகவாதி என்று சொன்னார்கள். அதுல முதலாவது குணம் உள்ளவன் பேசினால பொய்யே பேசுவான். உண்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, எதை பேசினாலும் பொய் தான். பொய் பேசுறதுக்காகவே பிறந்தவ மாதிரியே இருப்பான். 2வது, ஒப்பந்தம் செய்தால் மோசடி செய்வான். இவனை நம்பிலாம் எந்த ஒப்பந்தமும் செஞ்சிட முடியாது. அப்படி செஞ்சிட்டா மோசக்காரன், எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் மோசடி செஞ்சிருவான். 3வது, வாக்களித்தால் மாறு செய்வான். வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்யுது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் வாக்குறுதினா பெருசா ஏதோ, அப்படிலாம் இல்ல, சின்ன விஷயம் தான். சின்ன விஷயமா வாக்குறுதிகள் தான்.
அதில் மாறு செய்தால் கூட இவன் நரகவாதி. அதுல மாற்று செஞ்சா கூட ஒன்னும் இல்ல, போன் வரும், வந்தோடனே என்ன செய்ய, எங்கப்பா இருக்க, எங்க இருக்கேன்னு கேட்டா இங்க இருக்கேன்னு சொல்ல மாட்டான், அடையாறுல இருக்கேன் இல்லைன்னா ஆவடியில இருக்கேன். இது கூட பொய் தானே. எங்க இருக்க, இந்த இடத்துல இருக்க, என்ன வேணும், இந்த தேவை இருக்கு, ஏன் இதை தெளிவா சொல்லிட்டு போ. இப்ப இந்த விஷயங்கள் கூட வாக்குறுதிக்கு மாற்றம், இதுவும் கூட நரகத்திற்கு வழிவகுக்கக்கூடியது. எங்க இருக்க, இந்த இடத்துல இருக்க, என்ன வேலை, இந்த வேலை, என்ன செய்யற, இது செஞ்சிட்டு இருக்கேன், வேலை முடிஞ்சு. கழுத்து கத்தியா வரபோது உண்மையை பேசி பழகு. பொய் நரகத்துல மட்டுமே சேர்க்குமே. அல் கிதுபு யாக்குலுல் ஈமான், உன்னுடைய ஈமான தின்றுனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி விறகை தின்பது போல், நெருப்பு விறகை தின்பது போல் நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொய்யும் உன்னுடைய ஈமானை தின்றுவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாலாவது ஆளு வழக்காடினால் அவன் குற்றம் செய்வான். வழக்குக்கு மாற்றம் செய்வது, குற்றம் செய்வது எல்லாமே நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும். எச்சரிக்கை. இந்த குணங்கள் எல்லாம் தீய குணங்கள். நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது தீய குணம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது எங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஒரு சஹாபி சொல்றார், போர் குறித்து எங்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், போர் குற்றங்கள் குறித்து. அந்த நேரத்தில் போர் சம்பந்தமான விஷயங்களிலே யார் மோசடி செய்வானோ அவன் நரகவாசி என்று சொன்னார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாளிலே தமது கழுத்தில் கத்தி கொண்டிருக்கும், தமது கழுத்தில் கத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை சுமந்து கொண்டு வந்த அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறக்கூடிய நிலையில் அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த உதவியும் காண முடியாது, அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் சின்ன சின்ன விஷயத்தில் சொல்லக்கூடிய பொய். மறுமை நாள்ல தன்னுடைய தங்கத்தையே போட்டு, அதாவது கழுத்துல மாட்டி கொண்டு வந்து ஒரு மனிதன் அல்லாஹ்வின் சமூகத்தில் நின்று என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னா கூட என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காரணம், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மோசடியும் பொய்யும். நாம் செய்யக்கூடிய மோசடிகள், நாம் செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகங்கள், இதுவெல்லாம் ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸாது குலத்தைச் சேர்ந்த இப்னு லுத்பியா என்று அழைக்கக்கூடிய ஒரு சஹாபியை ஜகாத் பொருளை வசூல் பண்ணிட்டு வர சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. ஜகாத் பொருளை வசூல் பண்ணிட்டு வந்து என்ன செஞ்சாரு, கொடுத்துட்டு பைத்துல் மால்ல சேர்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த சஹாபிக்கு வசூல் பண்ணிட்டு வந்தவருக்கு கொஞ்சம் பொருளை கொடுக்கறாங்க. கொடுத்து இது அன்பளிப்பா கொடுக்கறாங்க. அந்த பொருளை அவர் வாங்குறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தூக்கி நிப்பாட்டி வச்சுட்டு கேட்கறாங்க, இவரு இன்னைக்கு போய் வசூல் பண்ணிட்டு வந்திருக்காரு, இவ்வளவு பொருள் நமக்கு ஜகாத்த வரி வசூல் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட தூக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்படிப்பட்ட செயல், இவர் செய்த இந்த செயல், இவர் இதிலே இந்த எந்த விதமான துரோகமும் இழைக்காத, எந்த விதமான மோசடியும் செய்யாத நிலையில கொண்டு வந்து கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை சுட்டி காட்டி தங்களுடைய அன்பளிப்பு பொருளை கொடுக்கிறாங்க. அருமையானவர்களே, பொய்யும் மோசடியும் ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகைகள் நம்மை எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட தீய குணம் ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். மூன்றாவது வகை கூட்டத்தார்கள் யார் என்று சொன்னால், ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனிதன், பிறரின் பொருளை அபகரிப்பதிலே குறியாக இருக்கக்கூடிய மனிதன், பிறர் பொருளை அபகரிப்பதிலே மூன்றாவது வகை தீய குணமுடைய மனிதன், நரகவாசியான மனிதன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் குறித்து கூட ரெண்டு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதுல ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரெண்டு செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல நான் கேட்டேன்,
அதை நான் இந்த உலகத்திலேயே பார்த்துட்டேன். இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, என்னுடைய ஆள் மனதில் உதித்து கொண்டிருக்கிறது அமானத் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை துரோகம் இருக்கிறது, இது என்னுடைய ஆள் மனதில் உதித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒன்னு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த குர்ஆனையும் ஹதீஸினுடைய செய்திகள், அதை நான் இந்த உள்வாங்கிட்டேன். இரண்டாவது செய்தியான அந்த அமானத் என்று சொல்லக்கூடிய அமானிதம், பாதுகாப்பு தன்மை என்பது எடுபட்டு விட்டதை பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, தீய குணம் அமானிதம் சொன்னால் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை அப்படியே திருப்பி கொடுப்பதுதான் அமானிதம். இதுதான் அமானிதம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல் இன்னல்லாஹ நிஅமா யஇதுக்கும் பிஹி இன்னல்லாஹ கான ஸமீஅன் பஸீரா. அல்லாஹ் தெளிவா சொல்றான் குர்ஆன்ல, உங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்டால், அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதை என்ன செய்ய உரியவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள். அதே போன்று நீங்கள் தீர்ப்பு வழங்கினால் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அழகிய உபதேசம் செய்கிறான் என்று பெருமானார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் அழகிய உபதேசம் செய்கிறான். இன்னைக்கு அந்த நம்பிக்கை துரோகம் என்பது சதாவும் அதிலே திளைத்திருக்கக்கூடிய மனிதன் நரகவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்பிக்கை துரோகங்கள் எப்படியெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நிறைய வரலாறுகள், நிறைய படிப்பினையான சம்பவங்கள். 4வது வகை கஞ்சத்தனம் உடையவன். சாதாரணமான கஞ்சன்லாம் இல்லை. சொல்லுவாங்கல்ல, தன்னுடைய கையால் தன்னுடைய வலதுகரத்தால் காக்காவுக்கு கூட எச்சி ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட கஞ்சன்கள் நரகவாசிகள். கஞ்சத்தனமே நாம நினைக்கிற மாதிரிலாம் கஞ்சத்தனம் கிடையாது. கஞ்சத்தனம் என்று சொன்னால் அடுத்தவன் எப்படி சொத்தலாம் அபகரிக்கலாம், எப்படி புடுங்கலான்றது சிந்தனை தவிர நம்மளுடைய பொருள் போயிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு உபகாரம் செஞ்ச மாதிரி நீ அடுத்தவனுக்கு உபகாரம் செய். அல்லாஹ் உனக்கு கொடுத்தான்ல, நீ சம்பாதிக்கல, உன்னுடைய பொருள் இல்லை, இதெல்லாம் உனக்கு அல்லாஹ் அமானிதமா கொடுத்தான். கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக வேண்டிய அமானிதமா அல்லாஹ் கொடுத்தான். அந்த பொருளை நீ என்ன செய், மக்கள்கிட்ட கொடு. நீ அந்த பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடு. 2% கணக்கிட்டு கொடு. அதை ஜக்காத் என்ற பெயரில் கொடு. இது இல்லாம சதக்கா போன்று செய். இதுதான் அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் செஞ்ச உபகாரம். அல்லாஹ் எந்த உபகாரத்தை உனக்கு செஞ்சாலும் அந்த உபகாரத்தை நீ மக்களுக்கு செய்யறது. அப்பதான் என்ன செய்யற, அல்லாஹ் அதிகப்படுத்துறேன்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் உனக்கு அதிகப்படுத்தி தரேன். மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. நீ ₹1 அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பால் தர்மம் செய், அது மாதிரி நான் ₹10 என்ன செய்றேன், தரேன். அல்லாஹ் சொல்றான். சொல்றது மட்டும் இல்ல, அல்லாஹ் செய்யவும் செய்யறான், அல்லாஹ் கொடுக்கவும் செய்யறான். அருமையானவர்களே, இது யாருக்கு தெரியுமா? உண்மையான இறை நம்பிக்கையாளர், மோசடி செய்யாத இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், கண்டிப்பா சொல்லவும் செய்யறான், கொடுக்கவும் செய்யறான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்து 5வது வகையினர் யாருன்னு சொன்னா, அதாவது தன்னுடைய பொழப்பே மானங்கெட்ட பொழப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட மானக்கேடான செயலில் ஈடுபடக்கூடிய 5வது வகையினர். 5வது இந்த தீய குணமுடைய 5வது வகையினர் நரகவாசி. ஏன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய எந்த பெரும்பாவத்தையும் செய்யக்கூடிய ஒரு பெரும்பாவி நரகவாசி தான். இந்த நரகம் குறித்து எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ் சொல்றான்ல, நரகத்தினுடைய நெருப்பு எரிபொருள் யாருன்னா மனிதர்கள். மானக்கேடான செயல் என்ன இருக்கு? இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட பாவங்களான பெரும்பாவங்கள். சின்ன சின்ன விஷயம்தான் ஒரு மனிதனை என்ன செய்யும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். சின்ன சின்ன நற்செயல்கள் தான் ஒரு மனிதனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். ஒரு வரலாறை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பூனை பசியோடு இருந்த ஒரு பூனைக்கு, ஒரு பூனைய பசியோடு இருந்த ஒரு பூனைக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா ஒரு விபச்சாரி அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தானா இல்லையா? ஒரு சின்ன விஷயம் தானே இது, யோசிச்சு பாருங்க. அப்ப நாம செய்யக்கூடிய சிறு சிறு அமல்கள் தான், பெருசா ஒண்ணு இல்ல, சின்ன விஷயங்கள், சின்ன அமல்கள் தான் ஒரு மனிதனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதே போன்று நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்களும் கூட அது நரகத்திற்கு வழிவகுக்கும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எனவே இந்த 5 தீய குணங்களை விட்டும் நாம் முதல்ல என்ன செய்யணும்,
இந்த குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு இந்த குணங்களை விட்டு பாதுகாப்பு பெற்று நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கால வாழ்க்கை அல்ல என்பதையும் உணர்ந்து செய்யக்கூடிய செயல்கள் நற்செயல்கள் பிற மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நம்முடைய செயல்களினால் பிற மக்களுடைய முகம் சுளிக்குமையானால் இதுவும் நம்முடைய வெற்றிக்கு தோல்வியாகத்தான் அமையும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் உணர்வோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படிப்பட்ட தீய குணங்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து உயர்வான சோனத்திற்கு சொந்தக்காரர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.